நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து சென்னை கோயம்பேட்டிலிருந்து ஆம்னி பேருந்துகள் இயக்க தொடங்கி இருக்கின்றன. விவரங்களை அங்கு இருக்கும் செய்தியாளர் சடையாண்டி வழங்க கேட்கலாம். சடையாண்டி, நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கோயம்பேட்டிலிருந்து ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு. என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? ஸ்ரீராம், சென்னை கோயம்பேட்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்காக தனியார் ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் மீண்டும் இயக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய நேரடி காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கடந்த ஒரு மாதமாக செயல்பட்டு வந்திருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் தற்காலிகமாக கோயம்பேட்டிலிருந்து இந்த ஆம்னி பேருந்துகளின் இயக்கம் தொடங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் அந்த இயக்கமானது தொடங்கியிருக்கிறது. இன்று மட்டும் சுமார் 800 பேருந்துகள் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட இருப்பதாக இந்த தனியார் உரிமையாளர்களுடைய சங்கத்தின் தலைவர் அன்பழகன் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் 4 மணியிலிருந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருச்சி ஆகிய பகுதிகளுக்கு 4 மணியிலிருந்து தனியார் ஆம்னி பேருந்துகள் இயக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் இங்கு பார்க்க முடிந்தது. இங்கு வரக்கூடிய பயணிகளிடமும் நாம் நிறைய பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட இங்கிருந்து கிளாம்பாக்கம் சென்று அங்கிருந்து செல்வதற்கு பதிலாக கோயம்பேட்டிலிருந்து இது மாதிரியான தற்காலிக ஏற்பாடுகள் செய்திருப்பது மிகுந்த வரவேற்பை கொடுத்திருப்பதாகவும் அங்கு இருக்கக்கூடிய பயணிகளும் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஆம்னி பேருந்து ஓட்டுநர்களிடமும் நம்மால் பேச முடிந்தது. மீண்டும் தொடங்கி இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும், இந்த குழந்தைகள், முதியோர்கள் போன்றவர்களை மட்டும் இந்த பகுதிகளுக்கு வரவழைத்து இங்கிருந்து ஏற்றி செல்வதாகவும், ஒரு சில பயணிகளுக்கு இந்த மாதிரியான அறிவிப்பு தெரியவில்லை. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயும் நிறைய பயணிகள் தேர்வு செய்திருக்கிறார்கள், புக் செய்திருக்கிறார்கள். அவர்களையும் இங்கிருந்து சென்று கிளாம்பாக்கத்தில் ஏற்றி செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து புறப்படக்கூடிய பேருந்துகள் அந்தந்த நிறுவனங்களுக்கு தனியாக இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தத்தில் இருந்துதான் பயணிகளை ஏற்றி இறக்கி செல்கிறார்கள். கோயம்பேட்டில் தனியாக பிரத்யேகமாக ஆம்னி பேருந்து நிறுத்தம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு எந்த பேருந்துகளும் இயக்கப்படவில்லை. அங்கு ஆந்திர பிரதேஷ், பெங்களூரு போன்ற பேருந்துகள் மட்டும்தான் இயக்கப்படுகிறது. அந்தந்த தனியார் பேருந்து நிறுத்தங்களிலிருந்து அந்தந்த உரிமையாளர்கள் பேருந்துகளை இயக்குகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பேருந்துகள் எதுவுமே சிட்டிக்குள்ள போறது கிடையாது. சென்னைக்குள்ள போகாம இங்க பைபாஸ்ல இருக்கக்கூடிய போரூர் டோல்கேட் அந்த பகுதிகளுக்கு வழியாக தான் நாங்கள் கிளாம்பாக்கம் சென்று அங்கு பயணிகளை ஏற்றி செல்வதாகவும் இங்கு இருக்கக்கூடிய பேருந்து உரிமையாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிறைய பேருந்துகள் இங்கிருந்து இயக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பயணிகளும் நிறைய பேர் வருகிறார்கள் என்ற ஒரு கருத்து தான் இங்கு நிலவுகிறது. கண்டிப்பா சடையாண்டி, கோயம்பேட்டிலிருந்து விரிவான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி சடையாண்டி.